Hello students, this is the last part of your lesson organ system in animals. So last partல நம்ம பார்க்க போறது வந்து human reproductive system. அதாவது humansல reproductive system எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி digestive system பார்த்தோம், excretory system பார்த்தோம். லாஸ்டா நம்ம பார்க்க போறது reproductive system in human. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் human beings வந்து all living beings, not only human beings, all living beings in the world, they have the capacity to reproduce. So reproduction வந்து கண்டிப்பா நடக்கணும். ஏன் reproduction நடக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்பதான் வந்து அந்த species வந்து எர்த்ல வந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் லிவிங் பீயிங்கால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீஷஸே வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸுமே வந்து they have to reproduce and they have the natural capacity to reproduce. ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரீப்ரொடியூஸ் அப்படின்றது என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங், தன்னோட சந்ததிகளை உருவாக்குறது, அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் செக்ஷுவல் டைமார்பிசம் இருக்கும். அதாவது வந்து மேல் வந்து பார்த்தாலே தனியா தெரிவாங்க, ஃபீமேல் வந்து தனியா தெரிவாங்க. ரெண்டு பேருக்குமே டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ரெண்டு பேருக்கும் வேற வேற இருக்கும். இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் மேலுக்கு வேற மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு வேற மாதிரி இருக்கும். நார்மலாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல்ல வந்து பிரைமரி reproductive organs and secondary reproductive organs or sex organs அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. primary reproductive organ அப்படின்றது என்னன்னா which produces gametes and sex hormones. இதை ப்ரொடியூஸ் பண்றது primary sex organ. secondary sex organ அப்படின்றது என்னன்னா இந்த primary sex organ சப்போர்ட் பண்றது எல்லாமே வந்து secondary sex organ. அது வந்து secondary sex organs or reproductive organs, they don't produce gametes but they support in production of these gametes. அதுதான் வந்து secondary sex organ. So male and female reproductive system எடுத்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு டிஃப்ரெண்டான ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேல்ல இருக்கிற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல வந்து பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் செக்ஸ் ஆர்கன்ஸ், செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். Primary sex organs வந்து they produce gametes, secondary sex organs வந்து they support primary sex organs in production of gametes and sex hormones. இது வந்து மேல்ல. ஃபீமேல்லையும் அதே மாதிரி தான் primary sex organs இருக்கும், secondary sex organs இருக்கும். primary sex organs வந்து gamete produce பண்ணும், secondary sex organs வந்து child birth, pregnancy and production of gametes இது எல்லாத்துக்குமே வந்து support பண்ணும். பட் ரெண்டு பேருக்கும் இருக்கிற மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே இருக்கிற பிரைமரி செக்ஸ் ஆர்கன், செகண்டரி செக்ஸ் ஆர்கன் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்போ ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல தான் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஃபங்க்ஷனபிளா இருக்காது. ஒன்ஸ் அவங்க பியூபர்ட்டி ஸ்டேஜை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அது மேல்ல வந்து 13 to 14 இயர்ஸ்ல வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஆஃப் மேல். ஃபீமேல்ல வந்து 11 to 13 இயர்ஸ்ல வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஏஜ் தான் வந்து ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த டியூரிங் இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஆர் செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகும் இன் மேல் அண்ட் ஃபீமேல் and secondary sexual characters are developed under the influence of these hormones. So hormones, sexual hormones வந்து secrete ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து secondary sex organs எல்லாமே develop ஆக ஆரம்பிக்கும் in male and female because of the influence of these hormones. So now first வந்து நம்ம male reproductive system பார்க்கலாம். இதுல இருக்கிற primary
reproductive organs என்ன, secondary reproductive organs என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். Male reproductive system ல வந்து primary sex organ வந்து பாத்தீங்கன்னா testes, scrotum, vas deferens, urethra, penis and accessory glands. அதாவது வந்து human male reproductive systemல இருக்கிற sex organs எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் testes, scrotum, vas deferens, urethra, penis and accessory glands. இதுல வந்து testes வந்து primary sex organ. மீதி scrotum, vas deferens, urethra, penis and accessory glands இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா secondary sex organs. So நம்ம human reproductive systemல இருக்கிற organs வந்து primary sex organs, secondary sex organs சொல்லி பிரிக்கிறோம். Primary sex organ of male வந்து testes, secondary sex organsல வந்து scrotum, vas deferens, urethra, penis and accessory glands இது எல்லாமே வரும். First one by one பார்க்கலாம். Testes. Testes வந்து ரெண்டு testes இருக்கும் male bodyல. A pair of testes lies outside the abdominal cavity of the male. So நம்மளோட வயிற்று பகுதி அதாவது மேல்ல வயிற்று பகுதிக்கு கீழே வெளிப்புறமா வந்து 2 testes வந்து லொகேட் ஆயிருக்கும் மேல்ல. இந்த testes தான் வந்து male gonads. Male gonads produce male gametes. Male gametsனா sperms and male sex hormone testosterone. நம்ம முன்னாடியே பார்த்தோம் primary sex organ ஓட வேலை என்னன்னா formation of gamete and production of hormones. So male sex organ, primary sex organ வந்து testes. அந்த primary sex organ testes வந்து produce பண்ற gamete க்கு பேரு sperm, produce பண்ற sex hormone க்கு பேரு testosterone. Along the inner side of the testes lies a mass of coiled tubules called epididymis, and stertolite cells of the testes provide nourishment to the developing sperms. So இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த பர்பிள் கலர் பால் ஷேப்பா இருக்குல்லையா, இதுதான் வந்து டெஸ்டிஸ். இதுதான் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல். இந்த இடத்துல தான் வந்து மேலோட கேமெட் அதாவது ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து நிறைய காயில் டியூபிள்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு எபிடிடிமிஸ். அது இல்லாம ஸ்டெல்டோலை செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து nourishment கொடுக்குது. nourishmentனா அந்த ஸ்பெர்மை வந்து ஹெல்தியா வச்சுக்கிற சப்ளை ஆஃப் நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது வந்து ஸ்டெல்டோலை செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் வந்து இந்த டெஸ்டிஸை கவர் பண்ணியிருக்கிற அவுட் சைட்ல இருக்கிற பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் ஸ்க்ரோட்டம். ஸோ ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா லூஸ் பவுச் லைக் சாக் ஆஃப் ஸ்கின். ஸோ ஒரு பேக் மாதிரி ஒரு சாக் மாதிரி sac of skin மாதிரி ஒரு pouch மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தான் டெஸ்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்க்ராட்டல் சாக்கா வந்து டிவைட் ஆயிருக்கும், இன்டர்னலாக டிவைட் ஆயிருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்றது வந்து பர்டிகுலராக பார்ட்டிஷன் ஆன மாதிரி தெரியாது. பட் இன்டர்னலாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரோட்டமாக டிவைட் ஆயிருக்கும். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் டெஸ்டிஸ் அண்ட் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இருக்கு அதுக்குள்ள. ஸ்க்ரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ தெர்மோரெகுலேட்டர் ஆர்கன். தெர்மோரெகுலேட்டர் ஆர்கன் அப்படின்னா என்னன்னா ஒரு டெம்பரேச்சரை வந்து ஆப்டிமலாக மெயின்டைன் பண்ணும். அதாவது நம்மளோட ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி C அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோட்டம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து 1 to 3 டிகிரி C வந்து லோவரா வந்து மெயின்டைன் பண்ணும். அது எதுக்காகனா ஸ்பெர்மை வந்து அந்த டெம்பரேச்சர்ல தான் வந்து டெவலப் ஆகும். அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றது வந்து ஸ்க்ரோட்டமோட வேலை. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டெஸ்டிஸ் ப்ரொடியூசஸ் மேல் கெமெட் ஸ்பெர்ம். கெமெட்னா செல்லுன்னு அர்த்தம். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல் அதான் வந்து கெமெட், அதுதான் வந்து ஸ்பெர்ம். அது இல்லாமல் வந்து ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோனும் வந்து டெஸ்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது இல்லாமல் டெஸ்டிஸில் வந்து காயில்டு டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் எபிடிடிமஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து ஸ்டெர்டோலை செல்ஸ் வந்து டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ்க்கு நொரிஷ்மெண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராட்டம். டெஸ்டிஸை வந்து அவுட்டர் சைட் கவர் பண்ணியிருக்கிற ஒரு
sac of skin like pouch structure is called scrotum. Scrotum வந்து இன்டர்னலா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்க்ரோட்டமா டிவைட் ஆயிருக்கும் அண்ட் ஸ்க்ரோட்டம்ல வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்கு அண்ட் ஸ்க்ரோட்டம் ஆக்ட்ஸ் அஸ் அ தெர்மோரெகுலேட்டர் ஆர்கனா இருக்கு பிகாஸ் it provides optimum temperature for the formation of sperms. So sperms வந்து ஒரு 1 to 3 degree C lower than normal body temperatureல தான் வந்து develop ஆகும். அந்த temperature maintain பண்றது வந்து scrotum ஓட வேலை. Next வந்து vas deferens. இப்போ இந்த scrotum, vas deferens, urethra இதெல்லாமே secondary sex organ. Testes மட்டும் தான் primary sex organ. அதாவது testes வந்து it produces male gamete. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஸ்க்ரோட்டம், vas deferens இதெல்லாம். அதனால தான் இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொல்லி சொல்றோம். So sorry, vas deferens பாருங்க, it is a straight tube which carries the sperms to the seminal vesicles. The sperms are stored in the seminal plasma of seminal vesicle which is rich in fructose, calcium and enzymes. Fructose is a source of energy for the sperm. Vas deferens along with seminal vesicles opens into ejaculatory duct which expels the sperm and its secretions from seminal vesicles into the urethra. So இப்போ இந்த டயக்ராம்ல நீங்க பாருங்க, இந்த டெஸ்டிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து போகுது இல்லையா, இதுதான் வந்து vas deferens. இந்த vas deferens வந்து again it gets attached to seminal vesicle. So vas deferens வந்து it's a straight tube which carries sperm from testes to seminal vesicle. Seminal vesicleக்கு sperm வந்து carry பண்ணும் இந்த vas deferens. Seminal vesicleக்கு போற sperm வந்து அந்த இடத்துல அந்த செமினல் வெசைக்கிள்ல என்ன இருக்கும்னா ஃப்ரக்டோஸ், கால்சியம், என்சைம்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்பெர்ம்ஸ் அங்க வந்ததுக்கு அப்புறமா ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதாவது வந்து இட் கிவ்ஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃப்ரக்டோஸ் கிவ்ஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் த ஸ்பெர்ம். ஸ்பெர்ம்க்கு தேவைப்படுற எனர்ஜியை வந்து ஃப்ரக்டோஸ் கொடுக்கும். And then vas deferens along with seminal vesicles opens into ejaculatory duct which expels the sperm and its secretions from seminal vesicles into urethra. So in the seminal vesicle இருந்து நிறைய other fluid secretions எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து secrete ஆகி இதுக்கப்புறமா urethraக்குள்ள அதை அனுப்பும். So urethra வழியா sperm and other fluids வந்து eject ஆகி வெளியே வரும். So vas deferens வந்து நம்ம பார்த்தோம். Vas deferens அப்படிங்கிறது என்னன்னா it's a tubular structure which carries sperm from the testes to seminal vesicle. Seminal vesicle வந்து it has fructose, calcium and enzymes. Fructose, calcium, fructose gives energy to the sperms. அப்புறமா வந்து அந்த இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து திருப்பியும் வந்து இந்த vas deferens வந்து it will carry to the urethra. urethraலேருந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து eject ஆகும் along with other fluids. Next வந்து urethra. urethra வந்து என்னன்னா it is contained inside the penis. penisன்ற ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கிறது தான் வந்து urethra. யூரின் வந்து எப்படி urethra வழியா eject ஆகுதோ அதே மாதிரி sperms and other fluido urethra வழியா தான் eject ஆகும் in male. And then accessory glands, male reproductive organல இருக்கிற gland produce பண்ற accessory glands என்னன்னு பார்த்தீங்கன்னா seminal vesicle, prostate gland and Cowper's gland. இந்த glandsலாம் வந்து நிறைய fluids வந்து secrete ஆகும். இந்த fluids வந்து sperm ஓட mix ஆகும். மிக்ஸ் ஆகி அந்த ஸ்பெர்ம்க்கு வந்து நியூட்ரிஷன் சப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி போறதுக்கான அந்த மூமெண்ட்டையும் வந்து இந்த fluids வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Next see this, do you know sperm is the smallest cell in the male body. So male bodyல இருக்கிற smallest cell வந்து sperm தான். ஒரு நார்மல் மேல் வந்து he produces more than 500 billion sperm cells in his lifetime. இந்த sperms ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேரு spermatogenesis ன்னு சொல்லி சொல்றோம். Next நம்ம பார்க்க போறது female reproductive system. Female reproductive systemல வந்து என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ovaries, oviducts, uterus and vagina.
ஓவரிஸ் தான் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் ஃபீமேல். எப்படி மேலில் வந்து டெஸ்டிஸ் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கனோ அதே மாதிரி ஃபீமேலில் வந்து ஓவரிஸ் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன். செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஓவிடக்ஸ், ஓவிடக்ஸ், யூட்ரஸ் அண்ட் வெஜைனா. ஓவரிஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா a pair of almond shaped ovaries located in the lower part of the abdominal cavity near the kidneys in female. ஃபீமேலில் வந்து ஓவரிஸ் வந்து இன்டர்னலாக லொக்கேட் ஆகிருக்கும், அப்டாமினல் கேவிட்டியில் கிட்னிக்கு பக்கத்தில் இருக்கும். ஓவரிஸ் தான் வந்து ஃபீமேல் கொனாட்ஸ் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ஃபீமேல் கெமெட் எக் ஆர் ஓவா அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன். மெச்சூர் ஓவரியில் வந்து large number of ova in different stages of development இருக்கும். So primary sex organ of female வந்து ovary வந்து ரெண்டு இருக்கும், ரெண்டு side of the abdominal cavityலையும் a pair of almond shaped ovaries இருக்கும், internalா இருக்கும், கிட்னிக்கு பக்கத்தில் இருக்கும். Ovaries வந்து it produces egg or ova and then ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு மெச்சூர் ஓவரியில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓவா இருக்கும் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஃபீமேல் பாடி ப்ரொடியூசஸ் எக். ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப் டைம் ரீப்ரொடக்டிவ் பீரியடில் வந்து நிறைய எக் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலப்பியன் டியூப். ஃபெலப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபெலப்பியன் டியூப்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஓவிடக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா just see this diagram. If you see this diagram you will understand clearly. ஸோ இந்த ஆல்மண்ட் ஷேப்ட் இருக்கு இல்லையா, பிங்க், இதுதான் வந்து ஓவரிஸ், இதுதான் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து ஃபெலப்பியன் டியூப், இது வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன். ஸோ ஃபெலப்பியன் டியூப்ஸ் வந்து ஓவிடக்ஸ்னு சொல்கிறோம். ஓவிடக்ஸ் வந்து பேர் ஆஃப் டியூப்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் யூட்ரஸ். இந்த நடுவில் இருக்கிறது தான் வந்து யூட்ரஸ். யூட்ரஸ்லேருந்து ரெண்டு பேர் ஆஃப் டியூப்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகும். டெர்மினல் பார்ட் ஆஃப் த ஃபெலப்பியன் டியூப் வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு ஃபனல் ஷேப்ட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு பேர் வந்து ஃபிம்ப்ரே. ஃபிம்ப்ரே வந்து இந்த ஓவரிக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ஃபிம்ப்ரே என்ன பண்ணுன்னா இந்த ஓவரியிலேருந்து எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை பிக் பண்ணி திருப்பி ஃபெலப்பியன் டியூப் வழியாக இங்கே அனுப்பி வைக்கும். இதுதான் வந்து ஃபெலப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ஸோட வேலை. ஸோ a pair of fallopian tubes originate from uterus and terminal part of the fallopian tube is funnel shaped and contains finger like projections. In the finger like projections ku peru fimbriae. Fimbriae vandu it pick up the egg produced by the ovary and send it back to the fallopian tube. Idudha vandu oviduct of fallopian tube oda function. Next vandu uterus. In the center la irukliya bag like structure, idudha vandu uterus. Uterus vandu it is pear shaped muscular hollow structure present in the pelvic cavity. நம்மளோட இடுப்பு பகுதிக்கு கீழே இருக்கிறது தான் வந்து யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து யூரினரி பிளாடருக்கும் ரெக்டம்க்கும் இன் பிட்வீன் இருக்கும். அதாவது வந்து கீழே வந்து ரெக்டம் இருக்கும், இந்த பக்கம் வந்து மேலே வந்து யூரினரி பிளாடர் இருக்கும். இந்த இன் பிட்வீன் ஏரியாவில் தான் வந்து யூட்ரஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஃபீட்டஸ் அதாவது பேபி வந்து இந்த யூட்ரஸில் தான் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சர்விக்ஸ். இந்த யூட்ரஸ் இது வந்து யூட்ரைன் கேவிட்டி, இங்கே தான் வந்து பேபி ஃபார்ம் ஆனால் பேபி டெவலப் ஆகும். இந்த பார்ட் வந்து சர்விக்ஸ். லோவர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் கால்ட் சர்விக்ஸ் அண்ட் சர்விக்ஸ் லீட்ஸ் டு வெஜைனா. இந்த பார்ட் சர்விக்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற பார்ட் வந்து வெஜைனா. நெக்ஸ்ட் வந்து வெஜைனா. வெஜைனா வந்து uterus narrows down into hollow muscular tube called vagina. It connects cervix and external genitalia. So இதுக்கப்புறம் வெளியில இருக்கிற external genitalia in femaleயும் இந்த cervixயும் connect பண்ற ஒரு tube தான் வந்து vagina. Vaginaல தான் வந்து it receives sperm, act as a birth canal during childbirth. So child இங்க form ஆகிற இந்த baby வந்து இந்த vagina வழியா தான் expel ஆகி
பேபி வந்து வெளியே வரும் ஃப்ரம் மதர்ஸ் பாடி. ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பாருங்க, ஓவம் வந்து லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். எப்படி ஸ்பெர்ம் வந்து மேல் பாடியில் இருக்க ஸ்மாலஸ்ட் செல்லோ அந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஹியூமன் செல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவம் தான், ஓவம் ஆர் எக். Formation of ova or egg is known as oogenesis. So this is your female reproductive system. So with this we are completing this lesson. Very interesting lesson. நம்மளோட பாடி பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான important informations எல்லாமே இந்த லெசனில் இருக்கு. And very important lesson from exams perspective. ஸோ இதில் இருக்கிற 3 சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக படிக்கணும். படிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த லெசன் வந்து இந்த வீடியோ பார்க்குறதோட இல்லாமல் யூ ஹாவ் டு கோ த்ரூ த லெசன். லைன் பை லைன் நீங்கள் படித்து பார்த்தா தான் அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது புரியும். புரிஞ்சதுக்கப்புறமா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.